ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி. இன்னைக்கு எங்க வீட்ல தர்பூசணி சர்பத் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம், தர்பூசணி பீஸ் எடுத்துக்கலாம். அதுல சுத்தி இந்த தோலெல்லாம் நம்ம சீவிட்டு நடுவுல உள்ளதெல்லாம் நம்ம குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியா நல்லா கட் பண்ணிக்கலாம். விதை எடுக்கணும் எடுத்துக்கோங்க, நான் எடுக்கல. நீங்க விதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்ச தர்பூசணி எல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜூஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸ் இல்ல அதனால மிக்ஸில போட்டுருக்கேன். புதினா வந்து ஃப்ரெஷ்ஷா இல்ல, அதனால ஃப்ரெஷ்ஷா போடல. நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா உள்ள புதினா கொஞ்சம் 4-5 இலை எடுத்து போட்டுட்டு ஒரு லெமன், ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. விதை இல்லாம லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கு அப்படி சனி மாதிரி வச்சு நம்ம அதில் பிழிஞ்சு விட்டோம்னா விதை தனியா வந்துடும். ஜூஸ் மட்டும் தான் கீழே போகும். அது கசப்பு தன்மை இல்லாம இருக்கும். ரொம்ப புளியா லைட்டா புளிஞ்சா போதும். எதுவும் சுகரும் தண்ணி எதுவுமே ஊத்தல. நீ வேணா லைட்டா ஊத்திக்கலாம், இல்லனா அப்படியே கூட அரைச்சி ஃப்ரெஷ்ஷா அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம். இப்போ அரைச்சு வந்தாச்சு. அரைச்சு வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு பெரிய அரிப்பு ஜூஸ் போற மாதிரி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது அப்படியே குடிச்சிக்கலாம். ஹெல்த்தியா தான் இருக்கும். நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம இதுல வந்து மஞ்சள் சர்பத் மாதிரி குடிக்கலாம்னா உங்களுக்கு எந்த பிராண்ட் சர்பத் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிராண்ட் எடுத்துக்கேன். இது எங்க வீட்டுல உள்ள சர்பத் தான், நல்ல சர்பத். அதுல நீங்க ஒரு 2 ஸ்பூன் ஊத்திட்டு நம்ம வந்து அவ்வளவுதான், நம்ம ஜூஸ் அப்படியே ஊத்தி ஒரு மிக்ஸ் பண்ணி குடிச்சலாம். செம்ம ஜில்லுன்னு இருக்கும். குடிக்கும் போது நமக்கு அப்படியே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.